அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்கள், அதுவும் குறிப்பாக இந்த வீடியோக்களில் வரக்கூடிய சில காட்சிகள் சிலருடைய மனதை புண்படுத்தலாம் அல்லது ஒரு சிலருக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கலாம். தயவுசெய்து உங்களுடைய அசௌகரியத்துக்கு என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன். சில செயல்பாடுகளை பற்றி இந்த நேரத்தில் வெளியிட வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். ஒரு பெண் ஒன்றை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளாடைகளை வீடியோவில் காட்டுறாங்க அப்படின்னு. அந்த பெண் இப்போ லைவ் போட்டு டிக்டாக்ல அதே மாதிரி எனக்கு எதிராக சில வீடியோக்களும் பதிவிட்டிருக்கிறாங்களாம். அதே மாதிரி தொடர்ந்து லைவ் போட்டு இந்த யூடியூப் பண்ணுறவங்கெல்லாம் அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக திட்டுறது. அதே மாதிரி குறிப்பாக என்னைய அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் சமுதாயத்தையும் சேர்த்து இஸ்லாமியர்களையும் சேர்த்து இவங்க திட்டிக்கிட்டு இருக்கிறதா நிறைய பேர் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க மெசேஜ். இப்படி உங்களை லைவில் போட்டு திட்டுறாங்க, என்னென்னு பாருங்கள், என்னென்னு கேளுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. இப்போ இதில் அவங்களோட ஒரு சில வீடியோ காட்சிகளை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இவங்க நியாயமானது தான் செஞ்சாங்களா, நான் தான் அநியாயம் அவங்களுக்கு செஞ்சேன். லைவை போட்டுக்கிட்டு நான் மடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நாங்கள் விளையாட்டுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசணும். அதை ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு யூடியூப்காரன் எனக்கு கொடுத்து, யூடியூப்காரன் அவன் யூடியூப்லயும் போட்டிருக்கான், ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்கான். அவனுக்கு நான் நல்லபடியா போயிட்டு மெசேஜ் பண்ணதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இது யூடியூப்ல போட்டிருக்க கூடாதான், சைவர் கரம்ல ஒழுக்கம் இதுல அதை இதுக்கு கொண்டு போயிட்டு. அப்ப அவன் அதை பார்த்தா என்ன சொல்லுவான்? இவங்க என்னமே தப்பு பண்ணலையே, உனக்கு மண்டையில மூளையான்னு தான் கேட்பான். ஏன்னா இவங்க திறந்து காட்டியிருக்காங்களா? இல்லையே, அவங்க அழகா உட்காந்துக்கிட்டு அந்த ஜங்கிய காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்புன்னு அவன் மூஞ்சில தான் காரி துப்புவான். இப்போ நான் இப்போ புத்தி சுவாதீனம் இல்லாத ஆக்களோட பேசலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அறிவுள்ள புத்தி உள்ள வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் கஷ்டப்பட்டு உழைக்க வந்திருக்கிற பெண்கள்கிட்ட தான் நான் சொல்கிறேன். இவங்க செஞ்சது, இந்த வீடியோ நான் போட்டது, அது நான் ஒரு ஃபன்னுக்கு போட்டேன், அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு இவங்க நியாயப்படுத்துறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க, அவன் செஞ்சது தப்பா இல்லையான்னு. என்ன ஜெட்டி காமிக்கிறதுக்கு என்னடா இது? பொம்பளை ஜெட்டி பாக்குறதுனா எனக்கு விருப்பம். என் ஜட்டி ரொம்ப சின்ன ஜட்டி தான். இங்க பாருடா, ரொம்ப சின்ன ஜட்டிடா. ஏன் பெருசுதான்? பெருசுதான். இல்லடா, மாட்டுக்குண்டா மகனே, சின்னதுடா. இங்க பாருடா, ரொம்ப சின்னதுடா. அது உள்ளார காமி. என்ன டிசைன் அது? துண்டை என்ன உள்ளார என்ன பூ டிசைன் மாதிரி இருக்கு? என்ன இது? மலை வச்சிருக்க எப்படி? அது பூ. காமி அதை பிரிச்சு காமிய. போதுடா இனி என்ன? அது ஐயோ காமிய, இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆம்பளைல கொஞ்சம் இது தானே காமி. இதெல்லாம் அத பாத்துக்கிட்டு கையில அடிக்க போறியா? அத பாத்து கையில சலவா அடிச்சு ஊத்துவான் ரெக்கார்டிங் பண்ணி. ஃப்ரெண்டே அப்பா, எனக்கு ஃப்ரெண்டே இருக்கிறாங்க. எல்லாமே சிஸ்டர் மார்கத்தான். 5 பேர் இருக்கிறாங்க என்ற நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? அவங்க கூட எனக்கு என்ன சொல்லுவாங்க, அக்கா நீங்க விடுங்க, இவங்க பேசிட்டு போனா உங்க மேல அது படாது, விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அல்லாஹ் ஒருத்தர் இருக்கு, அவன் பாத்துக்குருவான்னு சொல்லி. ஆனா அந்த யூடியூப்ல போயிட்டு பார்க்க எனக்கு எவ்வளவு மனசு கவலையா இருக்கு. அப்ப நீ காசை வாங்கிட்டு போட்டுருக்க, இதே வேணா தூக்கி போடட்டும். நான் ஏத்துக்கொள்றேன். எஸ், அதுல மாட்டுக்கருத்து இல்லை. அது 100% அது தவறுல ஒரு மன வேதனை துக்கம், அதுல மாட்டுக்கருத்து இல்லை. நான் என்ன குறிப்பிட்டு சொல்றேன்னா, எல்லாரும் உங்க மேல கோவிச்சிருவாங்க. எல்லாரும் உங்க மேல. அப்ப அவன் பேசியிருக்கானே, ஏன் ஒருத்தனால எல்லா பொம்பளை இனத்துக்கு கேவலம்னு சொல்லி இருக்கானே. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப இந்த வலைத்தளத்துல இந்த டிக்டாக்ல எல்லாம் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் பொம்பளை இனத்துக்கு வெக்கம் இல்லையா? நான் இந்த ஜங்கியை சும்மா இப்படி காட்டுனதுக்கு மட்டும்தான் பொம்பளை இனத்துக்கு வெக்கம் இல்ல. இந்த ஜங்கியை இப்படி சும்மா காட்டுனதுக்கு மட்டும்தான் பொம்பளை இனத்துக்கு வெக்கம். இதுல இந்த வலைத்தளத்துல ஜங்கிய கலட்டி காட்டுனவங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்ல. அதுக்கெல்லாம் பொம்பளை இனத்துல வெக்கம் இல்ல. அந்த ஜங்கியை சும்மா இப்படி காட்டுனதுக்கு மட்டும்தான் பொம்பளை இனத்துக்கு வெக்கம் இல்ல. இந்த ஜங்கி எப்படி சும்மா காட்டுனதுக்கு மட்டும்தான் பொம்பளை இனத்துக்கு வெக்கம். இதுல இந்த வலைத்தளத்துல என்ன ஜெட்டியை காமிக்கிறதுக்கு என்னடா இது? பொம்பளை ஜெட்டி பாக்குறதுனா எனக்கு விருப்பம். என் ஜட்டி ரொம்ப சின்ன ஜட்டிடா. இங்க பாருடா, ரொம்ப சின்ன ஜட்டிடா. ஏன் பெருசுதான். இல்லடா, மாட்டுக்குண்டா மகனே, சின்னதுடா. இங்க பாருடா,
அது அது உள்ளார காமி என்ன டிசைன் அது துண்டை என்ன உள்ளலங்க உள்ளார என்னமோ பூ டிசைன் மாதிரி இருக்கு என்ன இது வலை வச்சிருக்க எப்படி அது அது பூ காமி அதை பிரிச்சு காமிய போதுடா இனி என்ன அது ஐயோ காமிய இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆம்பளைல கொஞ்சம் இது தானே காமி இதெல்லாம் எது ப்ரோ அத பாத்துக்கிட்டு கையில அடிக்க போறியா அத பாத்துக்கிட்டு கையில சலவா அடிச்சு ஊத்துவான் ரெக்கார்டிங் பண்ணி நான் அந்த சும்மா ஜங்கி இப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது காட்டுனது தான் இவங்களுக்கு பொம்பளை இனத்துக்கு வெக்கம் இல்ல நான் அதை ஏத்துக்கொள்றேன் மாட்டு கருத்தில் அதை ஏத்துக்கொள்றேன். அது பெண்களை கேவலப்படுத்தக்கூடாது. இப்ப உங்க எல்லாருக்கும் எல்லாமே ஒரு இது தெரிஞ்சு கொண்டு செய்யறல்லம்மா. தவறுகள் மனிதர்கள் விடுறதுதான். அப்ப அவங்க மேல வந்து அந்த தம்பி ராசா என்ன தெரியா இந்த யூடியூப்ல போட்டிருக்க வந்து பார்த்தா அந்த அம்மாவோட வீடியோ எடுத்து விடுறாவா பாவண்டாப்பா. ஒரு மரியாதைக்காண்டி எடுத்து விடு. நீ நல்ல மனுஷனா இருந்த நல்ல குணம் இருந்த தவறு செஞ்சது உண்மைதான் ரைட் ஓகே தெரியாம காட்டிட்டாங்க. இது சின்ன விஷயம் இல்லை எடுத்து விடுறாப்பா. இல்ல அவன் வந்து எனக்கு எந்த மெசஞ்சர் இருக்கு அவன் வந்து எனக்கிட்ட நல்லபடியா சொல்லலாம் அக்கா இந்த வீடியோவை உங்க வீடியோவை எனக்கு இன்னாரு தான் அனுப்புனாங்க இன்னாரு தான் போட சொன்னாங்க நான் போட்டுட்டேன் சரி அக்கா நான் என்னை மன்னிச்சிருங்க நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டா நான் எடுத்துடுறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டா நான் அந்த பிரச்சனையை அதோட முடிச்சிருப்பேன். ஆதி எனக்கு வந்து நிறைய பேர் நான் யாருக்காவது ஒரு வீடியோ போட்டேன்னா அவங்க வந்து எனக்கிட்ட அன்பா பேசுனா அதை நான் எடுப்பேன்னு சொல்லி இந்த வலைத்தளத்துல எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இவன் வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் நினைக்கிறேன் காசை வாங்கியிருப்பான் போல. காசை வாங்கினால இப்ப அவங்க சொல்லியிருப்பாங்கனாலும் நீ எடுத்த இந்த காசை எனக்கு ரிட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அவனுக்கு காசை ரிட்டர்ன் கொடுக்க வழி இல்லை. அதனால தான் அதை அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு ஓட்டட்டுமே எனக்கு என்ன வந்திருக்கு. ගෘහසේවිකාවක්ම ෆෝන් එකක් අරගෙන කියන දේවල් ඇත්තම නෙවෙයි. இன்னைக்கு தாண்டா மனுஷ உன்னுடைய வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு தேவைப்பட்டிருக்குது. இப்போ இந்த சகோதரி சொல்றாங்க என்ன அவங்க செஞ்சது எல்லாமே நியாயமா. நாங்கள் தான் யூடியூப்பில் ரொம்ப அநியாயம் செய்கிறோமா. யூடியூப்பை வச்சு மக்களையெல்லாம் பெண்களையெல்லாம் கேவலப்படுத்துகிறோமா. இதில் எது கேவலம் அப்படின்றத பார்வையாளர்களாகிய நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோ போடுறது உங்களுக்காகத்தானே பார்வையாளர்களுக்காக தானே. இந்த வீடியோவில் நான் இவங்க போட்டதை வச்சு நான் சொன்ன தகவல் பிழையா சரியான அனைத்து பெண்களையும் இது கேவலப்படுத்தக்கூடிய செயல் இல்லையா? ஆமாம். வெளிநாடுகளுக்கு உழைக்க வந்திருக்கும் பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் டிக்டாக்கையும் அதை இதையும் சுட்டிக்காட்டி ஏன் முன்னாள் அமைச்சர்மாரே சுட்டிக்காட்டி பேசினாங்க. அவங்கெல்லாம் லைக் போடுறதுக்காக லைக் வாங்குறதுக்காக அப்படி செய்கிறாங்கன்னு. ஆனால் இந்த குவைத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுமா? இதே சமூக ஊடகம் அவங்களும் சமூக வலைத்தளத்துக்குள்ளே இருக்கிறாங்க, நானும் சமூக வலைத்தளத்துக்குள்ளே இருக்கிறேன். அவங்க இந்த சோஷியல் மீடியா வச்சு என்ன பண்ணினாங்க அப்படின்றத நல்லாவே நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த சோஷியல் மீடியா வச்சு என்னென்ன எல்லாம் பண்ணியிருக்கோம்ன்றது தெரியுமா? وحبيبتي هذا بونص مو حق سريلانكا اوكي اذا انت عرف قانون فلبيني بس فلبيني نظيف حلو هذا يعطي بونص يعطي راتب كامل. سريلانكا شنو يعطي راتب شنو في بونص وين سفاره شنو يكلم سفاره بس ياخذ معاش ويروح يسافر. அன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனஸா சம்பளத்தை எடுத்தீங்கன்னா டிக்கெட்டை போட்டு தந்தா கிளம்புங்க போனஸ் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு திமிரா பேசின குவைத்துகளுக்கு போனஸ்னா என்னன்றதை புரிய வச்சோம். முதலாவது டொமஸ்டிக் ஒர்க்கர் சம்பந்தமான அனைத்து சட்டத்திட்டங்களையும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதாவது மனித வளத்துக்கான பொது ஆணையகம் வெளியிடும் போது ஒவ்வொரு போஸ்ட்லையுமே இந்தியாவுக்குன்னா ஹிந்தியிலையும் இலங்கைக்குன்னா சிங்களத்திலையும் தான் வெளியிட்டாங்க. இலங்கையர்களுக்குன்னா சிங்கள மொழி இந்தியாவுக்குன்னா ஹிந்தி மொழி அவ்வளவுதான். இந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருக்கு டைரக்டாக இன்ஃபார்ம் பண்ணி தமிழ் மொழி என்றதை அவங்களுடைய இந்த கேட்டகரி அனைத்துலேயுமே என்ன நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டாலும் அதில் தமிழ் மொழியை இணைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு இன்றைக்கி இந்த தமிழ் மொழி இதுக்குள்ளே கொண்டு வந்ததே நான் தான். குவைத்தில் இன்றைக்கி எந்த ஒரு போஸ்ட்லேயுமே பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தமிழ் மொழியை உள்ள இணைச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் நான் தான். தனி ஒரு ஆளாக இந்த விடயத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். ஏன் தமிழ் பேசும் மக்களுக்காக இது தேவை அப்படின்றதுக்காக. அது மட்டும்னு நினைக்கிறீங்களா? வீடியோக்களை கொஞ்சம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தம்பி ஜஃப்ரான் அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்க சோமா தம்பி இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். என்னன்னு கேட்டால் நான் எப்போவும் உங்களோட நியூஸ் பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் உங்கள்கிட்ட பேசினேன். நீங்கள் சொன்னீங்க இந்த போனஸும் இந்த வெக்கேஷன் சம்பளம் ரெண்டும் உண்டு தான். வெக்கேஷன் போகிறவங்களுக்கு அது வெக்கேஷன் சம்பளம்.
கேன்சல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அது போனஸ் அப்படின்னு சொல்லி. அது பிறகு நான் கேட்டேன், எங்களோட வீட்டில் கேட்ட பிறகு எங்களோட மாமா சின்ன வார்த்தை தான் சொன்னேன். அதோடைய அவள் 2 மாதம் எனக்கு வெக்கேஷன் சம்பளம் தந்தா, இந்த போனஸ் அது தந்தா. அது சுட்டித்தானே இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா. என்னென்னு கேட்டால், நான் என் ஃபோட்டோ போடுறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு எடுத்து தந்ததுக்கு உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட தொழிலுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் மேலும் மேலும் பரக்கத்தை செய்யணும். எங்களோட துவா எப்போவும் உங்களுக்கு உண்டு. கிடைக்கிற நேரமெல்லாம் உங்களோட நியூஸை பார்க்குற சில டைம்களில் எனக்கு வேலை கொடுத்துட்டு டைம் கிடைக்காது. உண்மைக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உங்களோட சேவைக்கு. இதை விட ஒவ்வொருத்தரும் முயற்சித்தா கட்டாயம் அவங்களுக்கு அவங்களோட ஹலால் கிடைக்கும். ஏன்னா எங்களோட மனுஷர் மிச்சம் பேர் பயத்தில் கேட்குறில்ல. நீங்கள் செஞ்ச உதவியால் தான் எங்களுக்கு இதுவும் கிடைச்சிச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இந்த வீடியோ உங்களோட நியூஸில் ஷேர் பண்ணுங்கள். මං කිව්වේ මේ මට 400ක් හම්බුණා මේ ගෙදර මෙයාලා සෆර යනවනේ මමත් යනවා ඒ නිසා වැඩ උඩයි වීඩියෝ හදන්න බැරි වුණා මේ මට ඉතින් 400ක් දුන්නා මෙයාලට ඉතින් පින් සිද්ධ වෙන්න ඕන ඔයාටත් ගොඩක් පින් සිද්ධ වෙන්න ඕන ඔයාලා හින්දා තමයි ඉතින් අපිට ඒක හම්බුනේ ඉතින් good night මල්ලි පරිස්සමෙන් ඉන්න පුදුසන්නයි கேட்டு பார்க்குறேன் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. நாளைக்கு தான் முடிவு தெரியும் பிரதர். நம்ம ஏதாச்சும் காசு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை வீடியோன்னு எடுத்து போடுறேன். நீங்கள் உங்களோட இதில் யூடியூப்பில் போட்டு விடுங்க ஒருக்கா. மற்றவங்க சரி ஏதாச்சும் யூஸ் ஆகுமே. பிரதர் சஃப்ரான், அந்த இதை நான் பேசி போட்டிருக்குறேன். பாருங்க ஒருக்கா. அது கிளாரிட்டி இல்லையோ தெரிய. என்ன எங்களை இப்போ பள்ளியில் பேங்க் சொன்னாங்க சுற்றி கிளியராக இருக்கோ தெரிய. ரொம்ப நன்றி சஃப்ரான் உங்களோட உதவிக்கு. நீங்கள் இதை கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா மற்றவங்களும் பயன்பெறுவாங்களே. ஹலோ தம்பி, நல்லா சுகமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க தம்பி? என் தங்கச்சி ஒரு பிள்ளைக்கு வந்து போனஸ் கிடச்சி தம்பி. போனஸ் இப்படி தான் கிடச்சி. அவங்க வந்து போனஸை கொடுக்கல கையில், அவங்க தங்க நகை தான் எடுத்து கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லி கேட்டு எல்லாமே கிடச்சிச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எப்போதுமே கடவுள் துணையாக இருக்கணும். ரொம்ப நன்றி. எங்கள் தங்கச்சிக்கு சொல்ல வழியில் அவங்க நாட்டுக்கு போனாங்க, எத்தனை நாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் வேண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க சார்பால் நானும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஒரு இதை வச்சு தான் நீங்கள் அனுப்பின லிங்க்கெல்லாம் வச்சு தான் அந்த போனஸை நான் சொல்லி முயற்சி பண்ணி இப்படி சரி எடுத்துக்கிட்டோம் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. தம்பி இந்த நகை தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய்ட்டு இதை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த போனஸுக்கு தான் தம்பி. அதுவும் பெரிய ஒரு உதவி தானே. பரவாயில்ல தம்பி, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம் தம்பி. நாங்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எங்களால் தேடி கொடுக்க முடிஞ்ச கௌரவம் இதுகள் தான். எங்களால் முடிந்தது நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட முயற்சியால் நாங்கள் செய்கிறது இந்த மாதிரியான விடயங்கள் தான். இன்றைக்கி சிஐடிக்கு கொண்டு போனாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்க. ஏன், என்ன காரணம்? 2.5 மணித்தியாலும் என்னுடைய மொத்த டிவைஸையும் செக் பண்ணினாங்க. ஏன், என்ன காரணம்? நான் இந்த மாதிரி டிக்டாக்கில் உள்ளாடையை தூக்கி காட்டியோ அல்லது கெட்ட வார்த்தை பேசியோ அல்லது ஆடைகளை அவள்கிட்ட நடனம் ஆடினதுக்காக இல்லை, இந்த மாதிரி தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக. அது மட்டுமல்லாது இந்த தொழிலாளர்கள் சம்பந்தமாக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதால் தான் ஒரு சில ஏஜென்ட்டுகளும் சில குவைத்திகளும் சேர்ந்தே எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்கில் கூட என்னால் முடிந்த வரைக்கும் நான் போராடினேன். யூடியூபராக, ஒரு ஹவுஸ் டிரைவராக மட்டும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு சேவகனாகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சேவைகளை நான் செஞ்சேன். இன்றைக்கி எந்த யூடியூபர் பப்ளிக் ப்ராசிக்யூஷனுக்கு போய் அங்கே வாக்குமூலம் கொடுத்து கோர்ட்டில் கேஸில் ஜெயிச்சுட்டு கெத்தாக நடந்து வந்திருக்காங்க? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்திய யூடியூபர்களுடைய சிறுநீரை நீங்கள்லாம் குடிக்கணும் அப்படின்னு. நான் இந்திய சகோதரர்கள்ட்ட இதை கேட்குறேன், இந்த கேள்வியை. உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த போனஸை பற்றி உங்களுடைய யூடியூபர்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களுக்காக சாதகமாக யாராவது உங்களுடைய அரசாங்கத்தை திட்டியோ அதிகாரிகளை திட்டியோ ஏஜென்சி எம்பசியை பற்றியோ யாராவது விமர்சனம் பண்ணியோ ஒரு வீடியோ இது வரைக்கும் யாராவது போட்டிருக்காங்களா? உங்களுக்காக உங்களுடைய யூடியூபர்ஸ் யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா? ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் ஒரே நிலைமையில் வைத்து எல்லாருக்குமே சாதகமான பதில் கிடைக்க வேண்டும், எல்லோருமே இந்த நாட்டில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு நடவடிக்கை தான். பார்க்காதவங்க இதை பாருங்க.
to do what they like. هذا عمل منزلي، هذا كله شركة، بس أنا عامل منزلي. أنا سايق من المنزل. زين. عمالة منزلية مشكلة، لكن أنا اليوم برد على سؤالك. I will answer it. في عندنا أول شيء في داخل البيت يعني في مشكل، فإذا هو يجي ولا هي يجي يشتغل داخل البيت، في شيء مشكل من داخل البيت، ما كفيل وماما شيء أولاد شيء في مشكل، يعني مشكل كبير يعني على الخبر يعني وايد مشكل، بس هي يعني لازم أي واحد ما يقدر ينهاش، يعني هذا الخبر قانون ما يقدر يعني ما يقدر ينهاش، فما يقدر يطلع من البيت، يعني هو ولا هي شلون يعني طلب على أنا في مشكلة يعني شلون يعني يسوي على القضية يعني. شوف، أصعب شيء عمالة منزلية. This is the most difficult thing is the domestic worker. لأن إحنا ما نقدر نروح داخل البيت. Because we cannot go inside the house. القانون ما يسمح. You can go company, but you cannot go to house. لكن إحنا نقدر نوصل للعامل But we can reach this domestic worker عن طريق التوعية. through awareness. يعني أنت الحين أمامك إيميل الاتحاد. Now in front of you, you have email for our tribunal. تستطيع تقديم الاستفسار أو الشكوى. You can make the complaint through this email. وإحنا نوجهك التوجيه الصحيح. Then we will direct you the right way. أول شيء First, نقول لك لا تهرب. we will ask you don't run away. ثاني شيء نعطيك رقم تليفون فريق الطوارئ للهيئة العامة للقوى العاملة. Then we will provide you the hotline of the manpower. وفي خط ساخن للهيئة العامة للقوى العاملة. There is a hotline now. وفي إدارة العمالة المنزلية موجودة في There الرميثية. is Amala department in Rumaithiya. تقدر تروح وتقدم شكوى هناك. You can complain there also. لازم حضورك. You have to attend in Amala. ومعلومات أكثر And more information راح تاخذها you will receive في الورشة القادمة عن العمالة in the المنزلية. next workshop about domestic work. في ثاني واحد في هذا نفس يعني مكافأة شهادة لكل سنة. إيه. هذا المكافآت الحين في يعني قانون أكيد فيه، بس كفيل يعني مو وايد يدفع يعني. شوف، قانون داخل الكويت قانون زين وقانون قوي. Very good law in Kuwait and very powerful. الحين نتكلم عن العمالة المنزلية. We talk about domestic work. في كفيل واجد زين. There is some good sponsor. يخاف من الله. He fear of God. ويحترم القانون. And he respect the law. هو يعطيك إجازة. Will give you vacation. يعطيك ماي. يعطيك أكل. يعطيك Water, food, معاش. everything. كلام زين. في بعض كفيل معاش مال أنت تأخير. Some sponsor cannot pay even your salary. ما يعطيك مكافأة نهاية خدمة. And will not give indemnity. هني لازم تقدم شكوى. Here you have to complain. أي حق من حقوقك ينتهك Any violation for your rights, لازم تقدم شكوى. you have to file a complaint. بس آخر واحد. عمالة منزلية؟ بس آخر واحد. يلا آخر واحد. هذا قبل كم يوم. قبل كم يوم واحد داخل منطقة سبعة العمل، واحد سايق هو جوزتي حامل، تجيب بيبي ثاني يوم هي ماما. بيبي ولا ماما؟ ماما. اوكي. بس بيبي يعني موجود. سايق هو يجي كان 7 شهور داخل البيت. بس هو لازم يروح وقع عشان بيطلع جنازة، وعشان أبوه مو موجود هذا الهرمة، أبوه بعد سافر هو موجود قبل، يعني لازم هو يبيروه جوج ولا أبوه لازم يبيروه وقع عشان يطلع جنازة. فيعني هناك بنية صغيرة موجودة، بس لازم يعني أي واحد مسؤول يجي، يعني أمي بعد مو موجودة الحين أبوه بعد سافر، يعني لازم أكيد هو يبيروه عاجل، يعني لازم يبيروه. بس هو كلم مع كفيل، سويت كفيل سكر ذاك الغرفة وخذت مفتاح سكرته. سكر شنو؟ حطيت ذاك الغرفة سكرته عشان ما تخلي يروح. حبس منو؟ حبس رجال؟ اي صار. بعدين شنو يسوي؟ يعني لا بعدين يعني هو يقول هو صاير يقول يبيروه سافر. انا عشان في يحتاج عشان يبيروه وقع بس اسبوع يعني يبيروه يجي. هو يقول لا ما يقدر يأتي. هو سكرته حطيت ذاك الغرفة من سايد غرفة سكرته خذيت مفتاح. طبعا
اي مخالفه للقانون احنا ما نرضى فيها. Any violation against law, we cannot accept that. كاتحاد عمال As trade union here, او حكومه or even the government. اخذ سايق داخل غرفه وسكر، هذا جريمه. To detain this driver inside a room and close it, this is a very big crime. هذا مشكله كبير حق كفيل. Very big issue for this sponsor. انت حطيته داخل، بعدين كم يوم يبي يخلي داخل؟ How many days you keep him inside? انت شيل تليفون، شنو تخليه داخل؟ بعدين انت بيودي ماي اكل داخل، ترجم. How can you feed him? How can you let him go drink or eat? هذا مخالف قانون، هذا يقدر يسوي شكوى. Against law. شكوى. You can file a complaint. يقدر يكلم سفاره. Even talk to the embassy. يقدر يكلم كويت تريد يونيون فيدريشن. Kuwait Trade Union Federation. يقدر يسوي اتصال، هذا 112. You can call it. هذا يسوي، هذا اجراء. نفس الشيء سوينا يوم مختار خذوه بعدين ودوهم السفاره بعدين هذا اجراء سيء. بس هذا يعني هذا ما يقدر يعني يخلي كذي، لكن اذا في قطاع شيء لازم يقطع. هذا في محمد، هذا اسئله كله سجل انت لما يجي ورشه إن شاء الله. الامانه الجنسيه، عشان انا بعد اقدر اسوي. نهايه اعمال الورشه. At the end of this workshop, انا اشكركم جميعا. thank you for all. இந்த மாதிரி சாதனைகளை பண்ணிட்டு தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். உங்களை மாதிரி இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்கள் எதுவுமே நாங்கள் செய்யலை. நீங்கள் வந்து லைவ் போட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சமுதாயத்தை முஸ்லீம்கள் அப்படின்னு வேறு நிறைய கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. இட்ஸ் ஓகே, அதுக்கு எல்லாம் வல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெரியவன் பார்த்துக்கொள்வான். அதே போல் நாங்கள் இந்த நாட்டில் எங்களுக்கான அங்கீகாரத்தை இன்றைக்கு வரைக்கும் நிலைநாட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். கேவலப்படலை, யாரும் வந்து எங்களை அசிங்கப்படுத்தலை, அவமானப்படுத்தலை. நீங்கள் ஏதோ வீடியோ போட்டு எங்களுடைய ஃபோட்டோவை போட்டு ஏதோ ஒன்று சொன்னதுக்காக எங்களுக்கு கிடைச்ச கௌரவம் இறங்க போகிறதும் இல்லை, கிடைச்ச பட்டம் கலண்டு கீழே விழ போகிறதும் இல்லை. என்றைக்குமே எங்களுடைய கௌரவம் எங்களுக்கு பெருசு தான். ஆனால் உங்களை மாதிரி ஒரு சிலர் செய்கிற இந்த கீழ்த்தரமான செயலால் மற்றைய பெண்களையும் சேர்த்து வைத்து தான் எல்லாருமே பேசுகிறாங்க. வெளிநாட்டுக்கு போன பெண்கள் இந்த டிக்டாக்கில் உள்ளாடையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, டிக்டாக்கில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டிக்டாக்கில் விடிய லைவில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளும் எல்லா வெளிநாட்டு பெண்களுக்கும் வருது, எல்லா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும். ஆனால் உங்களை மாதிரி ஒரு சிலர் தான் என்னத்துக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்றத மறந்து கீழ்த்தரமாக கேவலமான செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்க. பார்வையாளர்களிடம் நான் கேட்குறது ஒன்று தான். அவங்க ஆரம்பத்தில் அந்த லைவ்லாம் இப்போ நான் வந்து எதுவுமே செய்யலை, என்னுடைய உள்ளாடையை மடிச்சிட்டு இருக்கும்போது தூக்கி காட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாயாலேயே சொன்னதும் யாரோ ஒரு தெருப்பொறுக்கி கேட்குறான்னு அவன் வீட்டில் குடும்பத்தில் பெண்கள் இல்லாமல் இருக்கலாம், பெண்ணுக்கு பிறந்தானா இல்லை வேறு ஏதாவது தெருவில் எடுக்கிற கல்லுக்கு மண்ணுக்கு பிறந்தானா தெரியலை, அவன் கேட்குறான் அந்த மாதிரி கேள்வி, இவங்க தூக்கி காட்டுறாங்க. அது வந்து முறை, அது சரி, அவங்க செஞ்சது சரி. அதை நாங்கள் அவேர்னஸ் பண்ணி இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுறதால எத்தனையோ பெண்கள் அன்றைக்கே நான் அந்த வீடியோவிலே போட்டிருப்பேன், ஏர்போர்ட்டில் வச்சு கேவலப்படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுங்கத்தில் வச்சு கேவலப்படுத்தினதை பார்த்தோம். இலங்கையர்கள் என்றாலே கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். பிடிச்சவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க போகலாம். யார் என்ன போட்டாலும் அது எங்களை குத்த போகிறதே இல்லை. ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு.